அவர் ஒரு திருமய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு அருமையான இந்த தொகுதியில் அநேக திருத்துறைகள் இருக்கு. வந்தவங்க அன்போடு வரவேற்கிறார். இப்போ நாங்கள் தெருவுக்குள்ள எந்த தெருவுக்குள்ள போனாலும் ஐயா தோத்துறன்னு எழுதுன்னு தோத்துறன்னு சொல்லி வரைக்கும் இப்போ நாங்கள் எனக்கே யாரும் தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நாலு விழுக்காடு மக்கள், 10 பேர்ல 4 பேர் கிறிஸ்டின் மக்களாக இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய வழியிடங்கள். வடசனையில ஆண்டு எழுப்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். வடசனையில ஆண்டுடைய மகிமையை வழியெடுத்துக் கொண்டிருக்கு. எழுப்பி பிரகாசி முன்கூடி வந்தது என்று வடசனை பகுதியில ஒரு எழுப்புதல் 1904 1900 அமெரிக்காவில் ஒரு எழுப்புதல் வந்துச்சு. அந்த எழுப்புதல் ஏஜி திருச்சபை அசம்பிளி ஆஃப் காட். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் பெரிய மறுமலர்ச்சி இருந்ததான் 120 ஆண்டுகளுக்கு முன்னால. மீண்டும் அந்த எழுப்புதல் என்பது அது சென்னை பட்டணத்தில் எழும்ப போறாங்கிறாங்க. சென்னை பட்டணத்துல வடசென்னையில எழும்ப போறாங்க. வடசென்னையில அநேக ஊழியர்கள் எழும்பியிருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஊழியர்கள், எங்க திருமணம் எல்லாம் சர்ச்சஸ். அந்த அளவுக்கு திருச்சபையுடைய வளர்ச்சி எங்க பார்த்தாலும் இருக்கு. அப்படி ஆண்டவர் நமக்கு அருமையான வாழ்வை தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட விசேஷமாய் அன்பு பாஸ்டர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆதியாகமம் 28:15 நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ப்ராமிஸ் பண்ணவங்க கொடுக்க முடியாத நிலைமையில வந்தா இந்த உலகத்துல உங்களால கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல கொடுக்க முடியாத நிலைமை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்த பிறகு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு, சொன்னதை செய்யும் அளவு நமக்கு என்ன பண்றதில்ல, அவர் கைவிடுவதில்லை. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த உலகம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. எப்படின்னா பொய்யான உலகம், இது மாயையான உலகம். இந்த உலகம் பொய் மாயைன்னு சொல்லுது. எப்படின்னா காலையில போய் டீ கடையில டீ வாங்குறப்போ அங்க ஒரு வடை இருக்கும், இல்ல பஜ்ஜி இருக்கும், இல்ல போண்டா இருக்கும். அப்போ அந்த டீ கடை கேட்ட எப்பவுமே இது போட்டதுன்னு கேட்டா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன போட்டோம். ஆனா நம்ம கேட்கறதுக்கு ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னால போட்டிருக்கோம். இல்ல முதல் நாள் போட்டது கூட இருக்கும், ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கோம். இப்பதான் சார் போட்டது, இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஹாட் பாக்ஸ் வந்துருச்சு, சூடாவே இருக்கும். இப்பதான் சார் போட்டதுங்க. இது உலகம். மெடிக்கல் ஸ்டோர்ல போனீங்கன்னா நம்ம ஒரு மாத்திரை கேட்போம், டாக்டர் ஒரு மாத்திரை எழுதிருப்பாங்க. அந்த மெடிக்கல்ல அந்த மாத்திரை இருக்காரு. ஏன்னா அந்த டாக்டருக்கு பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஸ்டோர்ல அவர் எழுதுற மாத்திரை தான் அவர் வச்சிருப்பார். அது பக்கத்து கடையில வாங்கினா அவருக்கு அந்த மாத்திரை கிடைக்கும். டாக்டர் எழுதுறதும் உண்டு போக்கர், மெடிக்கல் உண்டு போக்கர். கொஞ்சம் தள்ளி போய் கேட்டா அதே மாத்திரை தான் சார், அதை விட பவர் அதிகம், அதை விட விலை அதிகம் அவர் சொல்லுவார். அது எப்படி அதே மாத்திரையாகும்? அதனால அந்த டாக்டர் பாதி மாத்திரை டுபோக்கர் மாத்திரை எழுதுவார். இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகம். கண்ட்ராக்டர் கேட்டா சார் நேரே பைபாஸ் ரைட்டா சார், பாயிண்ட் எங்கே நிற்காது, எங்க இருக்குன்னா அடுத்த ஸ்டாப் வந்த வழிதான் சொல்லுவார். ஆனா கையை காட்டின இடத்துல எல்லாம் வரும், நிப்பாத்தி ஏற்றிக்கிட்டு போவார். அந்த வழியில பாதி பிரேக் டவுன் ஆகிடும், நல்ல பஸ்ஸா இருக்காது. ஒருவேளை ரியல் எஸ்டேட் இன்னைக்கு வேகமா வளர்ந்துருக்கு. ரியல் எஸ்டேட் பாருங்க, 10 அடியில நல்ல தண்ணி சார், சூப்பர் தண்ணி 10 அடியில. அசாம் மாநிலத்துக்கு போனீங்கன்னா அப்படி கையை வச்சு மண்ணை தள்ளலாம் தண்ணி வரும். கையை தள்ளிட்டீங்கன்னா ஊத்து வரும். அது அசாம்ல. ஏன்னா அவங்க நிலத்தடி நீர் எடுக்கல, அவங்களுக்கு விவசாயம் பண்ண தெரியல. நம்ம ஆட்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜில போய் 6000 அடி கீழே போயிட்டான். நிலத்தடி நீரே இல்லை, கடல் நீர் உள்ள வந்து உப்பு தண்ணி உள்ள வந்துட்டு கெட்டியாகி அப்ப தண்ணி நல்லா இல்லை. ஆனா ரியல் எஸ்டேட் 10 அடியில தண்ணி இருக்கு சார். பக்கத்துல டெர்மினல் வரப்போகுது, ஒரு பார்க் வரப்போகுது, பக்கத்துல ஐடி கம்பெனி வரப்போகுது. இதெல்லாம் அவ்வளவு வசதி இருக்கு சார். அதனால 1 ரூபா எடுத்து 5 ரூபா சொல்லுவார். இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. பள்ளி குழந்தைகள் வயிறு வலிக்குமா, இன்னைக்கு என்ன பண்ண முடியாது. தலைவலிக்குன்னா என்ன ஆகும், தலை சூடா இருக்கும். காய்ச்சல் எப்படி இருக்கும், உடம்பு சூடா இருக்கும். ஆனா அந்த குழந்தை என்ன சொல்லுவான், தலைவலிக்கு, வயிறு வலிக்கு, ஸ்டமக் பெயின், பார்க்க முடியாது. ஐயோ இங்கதான் வலிக்குதுமான்னு ஸ்கூலுக்கு போவான். இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் மக்கள் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு மட்டுமில்ல, ஆண்டுடைய படைப்புல இருந்து பார்க்கிறோமே ஆதாம் ஏவாள், இது நீ செய்யாதன்னு. ஆனா அவன் அந்த கீழ்ப்படியில, இதை செய்யாதன்னு அவன் உபயோகப்படலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாதவனுக்கு மன்னித்து வாழ்வு கொடுக்கிறார். நோவா காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மக்கள் ஏன் அந்த மக்களை படைச்சோம், அந்த மக்களை படைத்ததால் மனம் கசந்தார் ஆண்டவர்.
ஆதியம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நான் மனம் கசப்பேன், இந்த மக்களை ஏன் படைச்சேன், மனம் கசக்கிறேன், அந்த மக்களை காப்பாற்றுகிறார். அப்பதான் புதுசா ஒரு கப்பல் செய்ய சொல்லி, இப்போ கொப்பேர் மரத்துல ஒரு கப்பலை செய்ய சொல்லி மக்களை காப்பாற்றுகிறார். காப்பாற்றின பிறகு அந்த மக்கள் என்ன பண்றாங்க, கடவுள் மலையாலே அழைக்கிறீங்க, நாங்க பாபேல் கோபுரம் கட்ட போறோம், உங்களிலும் நீர் எவ்வளவு மழை பெஞ்சாலும் நாங்கள் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது, உயரமான ஒரு கோபுரம் நாங்க கட்ட போறோன்னு கடவுளுக்கு விரோதமாய் ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் தமிழ் தானே பேசுறீங்க, உங்களுக்குள்ள மொழி பிரச்சனை, மொழி பிரிவினை, அன்னைக்கு மொழி பிரிவினை இருந்தது, ஜாதி பிரிவினை இருந்தது. அஸ்ஸாம் சொன்னேன், அஸ்ஸாம்ல மிஸ்ட் பீப்புள் ஒரு மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் பேர் மிஸ்ட் பீப்புள், தொலைந்து போனவர்கள். எதுக்கு தொலைந்து போனவர்கள்னா, மேல் ஜாதி மக்களால் கீழ் ஜாதி மக்கள் நசுக்கப்படுறாங்க. அவங்ககிட்ட அடி வாங்க முடியாம தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக காடுகளில் போய் குடியேறாங்க. அவர் மனைவி, ஒரு பிள்ளைகள். அது பின்னால் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் மாறுது. 150 160 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அதுதான் அவங்க மிஸ்ட் பீப்புள். அந்த இனத்துக்கு பேர் மிஸ்ட் பீப்புள். அதே மாதிரி அந்த பாபில் கோபுரத்துல உயரமா அவங்க பெருமைப்படுறப்ப ஆண்டவர் அவங்களை என்ன பண்றாரு, உடைச்சு அங்கிருந்து அவனை வெளியே அனுப்புறாரு. ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில உபயோகப்படல, நம்மை பெரிய மக்களாய் நம்ம காட்டுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, I do not forget you. நான் உன்னை மறப்பதில்லை, நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த வாக்குத்தத்தின் வெளியில் அவனை பாதுகாப்பேன். யாக்கோபு இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். ஏசாயா 44:21 சொல்றாரு, இவைகளை நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் பாவங்களை மேகத்தை போல, ஒரு நகரமில்லை கார் மேகத்தை போல நான் மாற்றிடுவேன். பாவத்துக்கும் பாவம் செய்யறப்போ ஆண்டவருக்கு நமக்கு பெரிய பிரிவினை வந்துடும். பிரிவினை வந்ததுல ஆண்டவரை நம்ம பார்க்க முடியாது. கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம மனைவிக்கு விரோதமாய், புருஷனுக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய், மக்களுக்கு விரோதமாய் பாஸ்டர்ஸ் மொத்த மக்களுக்கு ஒருத்தர் திருடு பொய் சொல்றப்போ நம்ம நம்ம அந்த இடத்துல அவங்களோட முகம் கொடுக்க முடியாது, தன்னை அறியாமே சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஒருத்தர் திருடிட்டார், திருநவரை எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல, வேலை செய்யறவங்கலாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன், யாரு திருநாங்க சொல்றாரு. அதுல ஒருத்தர் தான் திட்டுதான், எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல. அந்த சொன்னவரு அப்படியே பார்த்தாரு, கொஞ்சம் பேஸ் மாறிச்சான், பக்கத்துல முகத்தை பார்த்தாரு, இந்த பக்கம் முகத்தை பார்த்தாரா, ஒருவேளை அவனா இருக்கான் இவனா இருக்கான், தெரிந்தது அவர் தான். அவனுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து தெரிந்து கொண்டான், இவன் தான் தெரியல. இதுதான் உலகம். இந்த உலகம் என்பது, இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை ஒரு காலம் மறப்பதில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்க உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துருக்கேன், அந்த வாக்கு தத்துவத்தின்படி நான் உன்னை கைவிடுறதில்லை. அதுதான் இன்னைக்கு இந்த பாஸ்டர் போட்டுருக்காங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் பொழுதும் கைவிடுவதில்லை. நான் உனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த சொன்னதை செய்யும் மூலம் ஆண்டவர் என்ன பண்றதில்லை, நம்மள கைவிடுறதில்லை. அவர் சொல்றார், உன் முத்தீர் வயதிலிருந்து, உன் இளம் வயதிலிருந்து முத்தீர் வயது வரை, ஏசாயா 56 சொல்றாரு, முத்தீர் வயது வரை நான் உன்னை தாங்குவேன், தப்பு வைப்பேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிடுறதில்லை. நமக்கு நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த உண்மையுள்ளவர்கிட்ட நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்ந்திருக்கோம், அந்த ஆண்டவத்தை நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். அந்த ஆண்டவத்தை தகப்பனே, இந்த வருஷத்துல நீர் எனக்கு வாக்குத்தத்தை கொடுத்தீங்க, அந்த வாக்கு தத்தத்தை நீங்க எங்களுக்கு நிறைவேற்றுகிற மக்களாய் காணப்படுகிறீர்கள். அந்த வாக்கு தத்தத்தை நம்ம எப்பவுமே தினமும் சொல்லிக்கிறோம். கிட்டத்தட்ட நான் என்னுடைய வாக்கு தத்தத்தை ஒரு 20 வருஷமா நான் எழுதி வச்சு ஜோம் பண்ணேன். 20 வருஷமா ஒவ்வொரு நாளும், இந்த வருஷத்துல ஜனவரியில் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் ஒரு 4-5 வருஷமா நானே அதுக்கு மெசேஜ் கொடுக்குறேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால யார் கொடுத்ததோ அதை ஒரு வாக்கு தத்தமா நினைச்சு ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சொல்லி சொல்லி இன்னைக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோம். இந்த மாதத்துல 1ஆம் தேதி எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஒருவேளை இந்த மாதத்துல ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம், ஜனவரி 1ஆம் தேதி இந்த வருஷத்துல கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தம், இந்த 1ஆம் தேதி சொல்றாரு, ஜனங்கள் ஒருபோதும் விழுந்து போவதில்லை,
நான் நீ ஒரு நாள் விட மாட்டேன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. ஒருவேளை நம்ம உங்களுக்கு உங்க பாஸ்ட் ஜனவரி 1 என்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்துவத்தை நீங்க தினமும் சொல்லி ஜெபிக்கிற மக்களை காணப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் நம்மை வழி நடத்தும். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை விட்டு கைவிடுவதில்லை. நீங்க சொன்னீங்கல்ல, பயப்படாதே, நான் முன்னாடி இருந்து ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஏன் நீங்க என்னை விட்டுட்டீங்க? கடந்த இந்த மாதத்துல நான் ஒரு கல்லூரியில செக்ரட்டரியா இருந்தேன். 4 வருஷமா 4000 பிள்ளைகள் படிக்கிற ஒரு கல்லூரி. தென்னிந்தியாவில் முதல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெண்கள் கல்லூரி. சாரா டக்கர் ஆரம்பிச்சது. சாரா டக்கர் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த பிராட்வேல உள்ள ஜான் டக்கர்னு ஒருத்தர் இருக்காங்க. பிராட்வேல டக்கர் சர்ச் இந்தியாக்காரர். அப்பதான் 150 ஏக்கர் இடம் வாங்கி சாரா டக்கர் மேல்நிலை பள்ளி, சாரா டக்கர் பெண்கள் கல்வி, சாரா டக்கர் எல்லா பெண்களுக்கான தையல் கல்வி, இப்படி எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் சாரா. அந்த அம்மா அந்த கல்லூரியில நான் ஒரு 4 ஆண்டுகளை 4 ஆண்டு நல்ல ஒரு போஸ்டிங். ரொம்ப ஒரு மாதிரி 4000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. 350 பேர் வேலை செய்யறாங்க. 375 பேர். ஒரு ஹை-பவர் போஸ்டிங். பச்சைங்களுக்கெல்லாம் கைட்டு போடணும். நானே ஒரு கை நாட்டு. ஆனா பச்சைங்க கொடுத்துட்டாங்க எனக்கு. நம்ம பக்கத்துல ஒரு பச்சைங்க இருக்காரு, இது இருக்காரு. இவர் வந்து கெசட்டட் ரேங்க். 2 லட்சம் ரூபாய் சம்பளம். ஒரிஜினல் கிரீன். நம்ம டுபோக்கூர் கிரீன், அது ஒரிஜினல் கிரீன். ஆதார் கார்டுல கெசட்டட் ரேங்க்ல இருக்காரு. அது என்னுடைய ஒரு சில காரணங்களா என்னுடைய போஸ்டிங் போகுது. அன்னைக்கு ராத்திரி ஜோம் பண்றேன். தகப்பனே, பயப்படாதே, உன்னோடு இருந்து சந்ததி நான் பெருக பண்ணுவேன் எனக்கு சொன்னீங்கல்ல, ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தீங்க. அந்த வாக்குத்தத்தை என்ன? ஒருவேளை நான் ஒவ்வொரு கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டுல இருந்து இந்த வாக்குத்தத்தை ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கிற வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி ஜோம் பண்றேன். இப்ப அந்த வாக்குத்தத்தை எனக்கு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? உன்னோடு இந்த சந்ததி நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, இப்ப இந்த வாக்குத்தத்தை இல்லையே. நான் ஒவ்வொரு நாளும் அப்படி நான் ஜெபிக்கிற ஆள் இல்ல, நான் வாக்குத்தத்தை சொல்லி ஜோம் பண்ணுன்னு சொல்றேன். அது என்ன ஆகும்னு அன்னைக்கு நைட் ஜோம் பண்ணேன். அடுத்த நாள் காலையில தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராய், இங்க இருக்க பேராய் கூப்பிட்டு 275 சர்ச்சு, 275 பாஸ்டேட், கிட்டத்தட்ட 1200 சர்ச்சு. இந்த பக்கம் போனா சிதம்பரம் 7 மணி நேரம் ரன்னிங் டைம், இந்த பக்கம் போனா புற்றுகுண்டா 4 மணி நேரம் ரன்னிங் டைம். இது 450 கிலோமீட்டர், இது 450. இது ஹைவே, இது ஹைவே இல்ல, பாண்டிச்சேரி வழியா போனோம். இந்த பக்கம் போனா 150-160 கிலோமீட்டர் தேவருடிப்பள்ளி, அது வந்து 4 மணி நேரம் ரன்னிங் டைம். இவ்வளவு பெரிய பேராயம். கிட்டத்தட்ட 275 போதகர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 சர்ச்சஸ் இருக்கு. இதுக்கு பெண்கள் ஐக்கியத்துக்கு என் மனைவி ட்ரெஷரரா போடுறாங்க. நாங்க கேட்கவே இல்லை. பொதுவாக வாக்கு தத்தம் என்பது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். ஒருவேளை இன்னைக்கு இந்த பாஸ்ட் போடுறாங்க. நான் ஒண்ணு அந்த வாக்கு தத்தத்தை நினைக்கிறேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கு தத்தம். எனக்கு ரொம்ப பிடிச்சது யாக்கோபுக்கு ஆண்டவர் பேசுறது, நான் உனக்கதை சொன்னதை செய்யும் முன்னே until I come to you what I have promised you. நான் எனக்கு என்ன சொல்லணும் நான் கைவிடுங்க. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன சொன்னாரோ அவர் கைவிடுங்க. என்ன அவர் சொல்றாரு, என் தாய் உருவாக்குடைய கண்களை நீ கண்டிருக்கிறார், உன் நரம்புகள் எலும்புகள் சதைகள் உருவாக்குமே நான் உன்னை தெரிஞ்சிருக்கேன், நான் உன்னை தெரிஞ்செடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வருஷத்துல ஒரு வெட்டத்தினே ஆசீர்வாதத்திற்கு தருவேன் சொன்னாரு. பயப்படாதேன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இல்ல நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தை அதையா 15ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட, நான் உனக்கு மகா பலன் கேடகமாக இருக்கேன். கடந்த வாரத்துல ஐ எம் ஹெவி ஸ்ட்ரென்த், ஐ ஷீல்டு. நான் உன்னை கேடகம்னா என்னை சுத்தி ஒரு 10 பேர் கருவா எடுத்து வராங்க. ஒருத்தரை பத்தி நேற்று ராத்திரி அவரு நான் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தோம். நைட்டு ஒருத்தர் ஒரு கதையை சொல்லிக்கிட்டே வந்தார். ஒருத்தரை வெட்டுறதுக்கு 3 மாசமா ஹெச் போடுறாங்க. ஒரு 30 பேர் ஹெச் போடுறாங்க. இப்படித்தான் ஒரு வெட்டணும் ஹெச் போட்டு வெட்டுறாங்க. அவரை வந்து சாதாரணமா 10 பேர் அடிப்பாராம். நின்று முன்னால வந்து 10 பேர் அடிக்கக்கூடிய தைரியம் உள்ளவராம். ஆனா அவரே பீஸா இருக்கிறாங்க. இது ஹெச், இதெல்லாம் உலகம். ஆனா அப்ப நான் நினைச்சேன், தகப்பனே நான் 60 கிலோ தான் இடம் இருக்கேன், எங்கெங்கயும் போயிட்டு வர, நீங்க என்னை பாதுகாத்திருக்கீங்க. என்கிட்ட கத்தி கிடையாது, அருவா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரே கத்தி, ஒரே அருவா, ஒரே கெடுக்கும் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும்
வாய்க்காதே போகும். அந்த ஒரு வசனம் தான் நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்க. அந்த அடிப்படையில வரேன் எங்களுக்கு இதுவரை நீங்க பாதுகாத்திருக்கீங்கப்பா, இதுவரை எங்களை வழி எடுத்திருக்கீங்க. அவர் சொல்ல சொல்ல நான் பதில் பேசல, நான் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே வந்தேன், சொல்லிக்கிட்டே வந்தேன், எனக்கு இப்பெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. அதுதான் ஆண்டவர்களுக்கு செய்யும் அளவே நான் என்ன பண்றதில்ல, கைவிடுறதில்ல. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், ஆண்டவர் நம்மோடு இருக்குமா. வாக்கு தத்தம் செய்த கத்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. அந்த வாக்கு தத்தம் என்பது சாதாரண வாக்கு தத்தம் இல்லை. பொதுவா இதுல கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்பது, இது ஒரு மனிதன் யாக்கோபு, ஆண்டவர் தனக்குன்னு ஒரு சந்ததியை தெரிந்து கொள்கிறான். பார்க்கிறார், ஆதியாகமம் 11 வரையும் நல்ல, அவன் கீழ்ப்படியில. அடுத்தவன் பொறாம வந்துருச்சு. யாருக்கு? அண்ணன் தம்பி 2 பேர் ஒருத்தன் கொண்டுட்டான் பாருங்க, பொறாமையினாங்க. ஆவின் காயில், நீ அவன் உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பாரா? எப்படி ஆசீர்வதிச்சா பார்த்துனா அறுவா எடுத்து விட்டுட்டான், தம்பியவோ அண்ணனையோ வேலை போட்டுட்டான், பொறாம. அடுத்த ஆவி வந்து கீழ்ப்படியாத ஆவி, பெருமையினாங்க. மக்கள் அவங்க மகன் ரொம்ப மோசமா இருக்காங்க, எனக்கு பிடிக்கலப்பா, அருவருப்பா இருக்குங்கிறான். அதே 6 அடுத்து வந்த சந்ததி வந்து பெரிய, அதாவது அந்த கப்பல்ல அழிச்ச பிறகு அந்த சரி உயர்வு, தன்னை பெருமைப்படுத்துறான், கடவுளை மிஞ்சி போயிருவேங்கிறான், தன்னை தான் உயர்த்துகிறான். அப்ப தனக்குன்னு ஒரு ஜாதியை தாண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். அந்த ஜாதி தான் ஆண்டவர். அவர் யாருன்னா, யோசுவா 24 1-2 அதிகாரத்துல நதிக்கு அப்புறத்துல வேறே தெய்வங்களை தேடித்தான் வேதம் சொல்லுது. ஆனா ஆபிரகாமை பற்றி சொல்றப்போ அவன் வேற தெய்வங்களை செஞ்சு விட்டு வரான். இதே உள்ள ஸ்ட்ரெயிட்டா ஒரு 3, 2, 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா 5, 6வது கிலோமீட்டர் பொம்மை செஞ்சு வைக்கிறாங்க, ரோட்ல போட்டு செஞ்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஜனத்தை சேர்ந்தவரான் யாரு? ஆபிரகாம். அதான் சொல்றாரு நெகேமியா 9:7, கல்தேரின் ஊர் பட்டணத்திலிருந்து தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு அவன் மனம் உண்மையுள்ளது என்று ஆண்டவரை அழைக்கிறார். அவன் மனம் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் ஈசாக்கு வந்து தெரிந்தெடுத்துக் கொள்றார். ஈசாக்கு போய் விதைக்கிறான், கிணறு தோன்றான். கிணறு தோன்றப்போ தண்ணி வந்துருச்சு, அங்க இருக்கலாம் பொறாமப்படுறான். இப்ப வெளியூர்காரங்க வந்து இங்க வளர்ந்தா, திருநெல்வேலியில வந்து இங்க எங்களை மிரட்டுறியான்னு சொல்றல, அதே மாதிரிதான் அவனை மிரட்டி விட சித்தனா. அந்த இன்னொரு என்னது 4 இடம் தொடச்சா, அந்த 4 இடத்துல 4வது இடம் தான் ரெக்கப்போத்துல போய் ஒரு பள்ளம் தோன்றுவார். ஆதியாகமம் 26 அதிகாரத்துல அங்க இருக்க மக்கள் விரட்டி விட்டா அதுக்கு ரெக்கப்போத் என்று பேரிடுறாரு. அவர் தான் ரெக்கப்போத்து பேரிடுறாரு. பேரிட்டு வீட்டுல வந்து இருக்கிறப்போ ஆண்டோடைய தரிசனம் கிடைக்கும். யாரையோ யாக்கோபுடைய அப்பா ஈசாக்கு, ஆபிரகாமுடைய மகனுக்கு, எப்படாதே, நான் உன்னோடு சந்ததியை பெருக பண்ணுவேன், ஆண்டோட பிளெஸிங் கிடைக்கும். அப்ப அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கலாம், நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த மக்களை வந்து ஆசீர்வதிக்கிறாங்க. அவருடைய மகன் தான், அவருக்கு 2 பிள்ளைகள். இந்த யாக்கோபு வந்து எப்பவுமே கொஞ்சம் வில்லங்கமானவன். அவங்க அம்மாவுக்கு 2 குழந்தை. முதல் குழந்தை ஏசா. அவன் குதிகால பிடிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டாரு. தெரியுதுக்கு கையில சோத்து போயிட்டு இருக்கிறாங்க 2 குழந்தைங்க தெரியுது. இது எப்பவுமே பிராக்டிக்கலா தன் வாழ்க்கையை அனுபவிக்க தெரிந்தவன். அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தாலும் அம்மா அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி, சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி, தன் நல்ல பழக்கங்கள். அவன் வந்து கூடாரம் ஆசிட்டு வேலை செய்யும். வீட்டுல தான் இருந்தான், அம்மா சொன்னதை கேட்டான், அம்மாக்குடைய கீழ்ப்படிந்து வேலை செஞ்சான், அம்மா சொல்றதா கேட்டான். ஏசாவோ வெளியே சுற்றி திரிந்தான், அம்மாக்கு ஏற்றவனா காணப்படல. அதனால ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறான். அப்படி ஆசீர்வதிக்கிறப்ப அண்ணனை ஏமாத்திட்டான், அப்பாவை ஏமாத்திட்டான், அம்மாவை ஏமாத்திட்டான், பின்னால கடவுளையும் ஏமாத்துறான், ஆண்டவரையும் ஏமாத்துறான். ஒரு சூப்பர் ஆளுங்க, கடவுளையும் பின்னால ஏமாத்துறான். அப்படி ஏமாத்திட்டு அப்பா சொல்றாரு, அம்மா சொல்லுங்க இருக்காதா, அவங்க அண்ணனை வெட்டி பலி போட்டுருவாங்க கிளப்பிடுறா, அவங்க மாமாவுடைய லாபம், அவங்க மாமா வீட்டுக்கு நீ போயிடுறான்னு சொல்றாரு. அவங்க மாமா வீட்டுக்கு வர்றா, கையில ஒரு கம்பு. அன்னைக்கு செல்லு இல்லை, இப்ப கரண்ட் ஆஃப் பண்ண எல்லாரும் செல்லுல லைட் ஆன் பண்ணிட்டோம். அன்னைக்கு செல்லு இல்லை, டார்ச் லைட் இல்லை, அறிக்கை லைட்டு கூட அன்னைக்கு கிடையாது. ஒண்ணு அறிக்கை லைட்டு கூட இல்லாத காலங்கள். அவர் நடந்து வர்றப்போ ஒரு இடத்துல தூக்கம் வந்துச்சு, ராத்திரி நேரம் படுத்துக்கிறப்ப கடவுளை தேடி எல்லாரும் நடந்து போறாங்க. பாத்தீங்கன்னா போன மாசம் அவங்க அம்மாவுடைய நினைவுகளுக்கு போன மாசம் அந்த ஏரியாவுக்கு போனா, போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னால போன மாசம் போறப்ப எல்லாரும் நடந்து போறான். எதுக்குன்னா கடவுள்
அவன்கிட்ட ஏதாவது அன்பு கிடைக்காதா, இரும்பு கிடைக்காதா, 150 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் நடக்கிறான், கொஞ்சம் தூரம் நடக்கிறான், அப்புறம் நிழல்ல உட்காராங்க, எங்கேயோ ஓசிச்சோறு கொடுக்குறாங்க, சின்னச்சோறு கொடுக்குறாங்க, அங்க அதை வாங்கி சாப்பிடுறான், திரும்ப நடக்கிறான், அப்புறம் ராத்திரி நடக்கிறான், படுத்துக்கிறான், எங்கேயோ ஒரு இடத்துல செட்டு கட்டி வச்சிருக்காங்க, படுத்துக்கிறான். இப்படிதான் யாக்கோபு ஆண்டவரை தேடி தன் வாழ்வை தேடி படுத்து கிடப்போ, ராத்திரி படுத்து தூங்குறப்போ அந்த இடத்துல தனிமை இவனை மாட்டுது. மிருகங்கள் நிறைந்த ஒரு பகுதி, அந்த பகுதி மிருகங்கள் நிறைந்த ஒரு பகுதியில அவனை தனிமை, பயம், பயத்துல இருக்கிறப்போ கீழ இருந்து தெய்வதூதர்கள் மேல போறாங்க, மேல இருந்து தெய்வதூதர்கள் கீழே வர்றாங்க. எப்படின்னு எங்க பாமா சொல்லுவாரு, அவர் இடத்துல தண்ணி கமலை ஓட்டிக்கிட்டு இருக்கான், கமலைனா மாடை கட்டி தண்ணி இறைக்கிறார் கிணத்துல இருந்து. அப்படி இறைக்கிறப்போ ராத்திரி பக்கத்துல சுடுகாடு, பேயெல்லாம் நடமாடுன்னு சொல்றாங்க. பேயெல்லாம் நடமாடுன்னு சொன்னாரு. அவங்க அக்கா வீட்டுக்காரர் கொஞ்சம் தைரியமானாரு. அவர் கொஞ்சம் ஆவியெல்லாம் கையில வச்சுக்கிறாரு, ஆவியை கையில வச்சிருக்கிறாரு. அவர் வந்துட்டு நீங்க ரவீந்திரராஜ் இந்த கிணத்துல இருக்காரா, அந்த கிணத்துல இருக்க தண்ணி பாய்க்கிறேன்னு சொன்னாரா. அப்ப சொன்னா அக்கா பக்கத்துல சுடுகாடு, ஆவியோட செல்ல கொஞ்சம் இருக்க, என்ன செய்யுதுன்னா அட பைத்தியக்காரனே, பக்கத்துல ஆடு வைக்கிற பக்கம் தான் பாடுறா. என்னன்னா பக்கத்துல ஆடு வைக்கிறேன், ஆடு வைக்கிறதப்போ அப்படி சத்தம் கொடுக்குறான். வீடி பிடிச்சிருக்கான், வீடி பிடிக்கிற அந்த லைட்டு தெரியுது இருட்டுக்குள்ள. ஆடு வைக்கணும் தைரியமா ஓட்டான். காலையில பல பலன் விடிகிறப்ப பார்த்தா ஒருத்தர் இல்லையா, ஆட்டுக்கடையே இல்லையா. அதே மாதிரி அது ஒரு ஆவி. ஆனா ஆண்டவருக்கு என்ன பண்றாரு, கீழ இருந்து மேல போறான், மேல இருந்து எக்ஸலேட்டர். எப்படி ஈயில போனா கீழ இருந்து மேல போறல எக்ஸலேட்டர், ஒரு குரூப் மேல இருந்து கீழே வருது இல்ல, எக்ஸலேட்டரா தெரியல. இப்பதான் ஈஸி ஆயிடுச்சு, எல்லா இடமும் எக்ஸலேட்டர் இருக்க. ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம ஏழைகள் போனதுக்கு எக்ஸலேட்டர் ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வந்துட்டு அப்படி மக்கள் கூப்பிடும். ஆஹா தெய்வதூதர்கள் கூப்பிடும். காலையில இருந்து பாக்குறான், ஒண்ணுமே இல்லை. அப்பதான் சொல்றாரு, அந்த அப்பதான் ஆண்டவத்துல பயப்படாதே, அந்த ஆலயம் 28:15 பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன் சந்ததியை பெருகப்படுவேன், நான் சொன்னதை செய்யும்பளும் நான் உன்னை கைவிடுறதில்லைங்கிற அதே வாக்குத்தத்தோடு அவர் போறாரு. போராட்டத்துல ஆசீர்வதிக்கப்படுறாரு. 2 மனைவி, 2 மனைவியுடைய வேலைக்காரி 2 பேரும், 4 மனைவி, 11 பிள்ளைகள். அது தோஷத்துக்கு திரும்ப வர்றான். கடவுள் பேசணும் கேட்கிறான். இது லூஸ் இல்ல, இது பெத்தேல். ஆண்டவரே நான் நீங்க பார்த்தேன், ஆண்டவர் இங்க இருக்கிறாரு. இது பெத்தேலுங்கிற பேரை சொல்லிட்டு, லூஸ் இடத்துக்கு பெத்தேலுன்னு பேரை சொல்லிட்டு நீங்க எனக்கு வாக்குத்தத்தை கொடுத்தீங்களா? நான் கேட்கிறேன், போராட்டத்துல போடு வேணும், ட்ரெஸ் வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும். என்னை திரும்பி வர பண்ணி விடாமல் நமக்கு கஷ்டப்பட மாட்டேன். ஒருவேளை வாழ்க்கையில கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிறதா, ஒரு கடை இட்லி கடை ஆரம்பிக்கிறான், இல்ல ஒரு காய்கறி கடை ஆரம்பிக்கிறான், இல்ல ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலை கிடைக்கிறதுல 10 நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதைத்தான் யாக்கோபு சொல்றாங்க. ஆண்டுடைய ஊழியத்திற்கு உங்களை திருச்சி வைக்கோ, ஏழைகளுக்கோ 10 நீங்க கொடுக்கணும். இது ஆண்டோடைய கட்டாயம், ஆண்டோடைய கம்பல்சரி. நானே ஏங்க வீட்டுக்காரனே குடியா இருப்பேன், 1500 ரூபா சம்பாதிக்க வீட்டுக்கு தர முடியும். அதுல போய் 100 ரூபா அடிச்சு வாங்கிட்டு போயிடலாம். எனக்கு 500 ரூபா சம்பளம், வாடகை கொடுப்பனா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணா, பிள்ளைக்கு யூனிஃபார்ம் எடுப்பனா, கண்டல் கொடுப்பனா, ஃபைனான்ஸ் கட்டணா, நல்லது கெட்டது, அந்த இப்ப பேப்பர் பென்ஷன் வேற ஆயிடுச்சு, பிறந்த நாள் பென்ஷனு, அதுக்கு போனா 200 ரூபா கொடுக்கணும். இப்படிலாம் இருக்கு. ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை என்ன பண்ணணும், 10 எடுத்து கொடுக்கணும். இதுதான் சொல்றார். அது 32 சொல்றாரு. திரும்ப வர்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தவரையே நான் இந்த இடத்தை விட்டு போகணும்னு சொல்றாரு. அவர் ஆடை பிரிக்கிறார், தன் அண்ணனுக்கு ஒரு பங்கு அனுப்புறார். உண்மையானதான் எனக்கு ஆசீர்வாதம், தன் அண்ணனுக்கு ஒரு பங்கு அனுப்புறார். அண்ணனுக்கு ஒரு பங்கு அனுப்பிட்டு பின்னால இவருடைய பங்கு வருது. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் விட்டுட்டு தனித்து இருந்து ஜெபம் பண்றார். ஓன்லியா ஜெபம் பண்றார். ஆண்டோடைய சரீரத்துல தனித்து இருந்து ஜெபம் பண்றார். நீர் என்னை பிளஸ் பண்ணணும், நீங்க சொன்னீங்க உண்மைதான், இருந்தாலும் நீங்க என்னை இப்ப பிளஸ் பண்ணுங்க. நான் அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் ஒரு காலம் உங்களை கைவிடுவார். நீங்க என்னை அழைச்சிருக்கீங்க, நீங்க அழைச்சது உண்மை, அதுதான் உண்மை. அப்போ இன்னைக்கு என்னுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. நான் இன்னைக்கு கண்ணீரான வாழ்வுல இருக்கேன், இன்னைக்கு விடுதலை இல்லாத வாழ்வுல இருக்கேன். எனக்கு நீங்க இன்னைக்கு விடுதலை தருவீங்களா? நீங்க உங்க தகப்பனை நோக்கி, உங்களை உருவாக்கின தகப்பனை நோக்கி நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்களை உயர்த்தி எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ அந்த நம்ம பிளஸ் பண்ற ஆண்டவர். இன்னைக்கு இஸ்ராயலுடைய நாளைக்கு பெரிய சர்வீஸ். எனக்கு 40 வருஷம் 50 வருஷமா ஒரு பழக்கம், 75ல இருந்து பழக்கம், 55 வருஷம் 58 60 வருஷமா ஒரு பழக்கம். எனக்கு என்னோட வயது 65, சின்ன பையில இருந்து தெரியும்.
சாதாரண 2 சர்ச், 4 சர்ச், 8 சர்ச், 50 சர்ச், 100 சர்ச், 1000 சர்ச், இன்னைக்கு 1,00,000 சர்ச். 100 ஆத்துமாக்கள், 1000 ஆத்துமாக்கள், 10,000 ஆத்துமாக்கள், 1,00,000 ஆத்துமாக்கள், இன்னைக்கு கோடி. இந்தியாவில் எந்த இடத்துல போனாலும் ஈசிஐ நிறுவனம், அஸ்ஸாமுக்குள்ள போனா இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவுடைய போர்டு இருக்கு, இந்தியன் மிஷன் மூவ்மெண்ட்டுடைய போர்டு இருக்கு. ஒண்ணுமே இல்லாம சென்னையில் ஆரம்பிச்சார். இன்னைக்கு அவர் இறந்துட்டார், 90 வயதுக்கு கிட்டத்தட்ட. இருந்தாலும் அவர் உருவாக்குறது எல்லா மெயின் ரோடும் திருச்சபை. எந்த மெயின் ரோடு போனாலும் ஈஸியா திருச்சபை. ஒரு மக்கள் பெரிய மெயின்லைன் சர்ச்சை அளவுக்கு மெயின்லைன் சர்ச்சையாக ஆயிட்டார். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பு மகனை கதிரொலி மாணிக்கத்தை பேராயராக இருக்கிறார். அந்த அம்மா அவரோட பயங்கரமான பிரில்லியன்ட், ஆக்டிவா வேலை செய்றாங்க. ஒருவேளை அதே ஆண்டவர் தான் நீங்களான அதே ஆண்டவர் தான் நீங்களான ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவர் உங்களுக்கு என்னங்க அட்ரஸ் பண்ண மாட்டாரு. அந்த ஆண்டவர் உங்களை நீங்க உயர்த்த மாட்டாரு. வால்டெக்ஸ் ரோட்ல வெறும் டேபிள் துடைக்க வந்தாரு, டிக்கெட் இல்லாம வந்து இறங்கினார் ஒரு பெரியவர். பிறகு இன்னைக்கு வால்டெக்ஸ் ரோட்ல நாயுடு பிளாசா வருது, ஏத்த மாதிரி முன்னாடி விலாஸ் வருது, அந்த பக்கம் 7-8 ஹோட்டல் வருது. மெயின் ரோட்ல வால்டெக்ஸ்ல 10-12 பில்டிங், உள்ள போனா 150-200 பில்டிங் இருக்கும். அடுத்த தெருவுல ஒண்ணுமே இல்லாம டேபிள் துடைக்கிறதுக்கு வந்த அந்த மனிதரை ஆண்டவர் உயர்த்திருக்கிறானா? வாழ்க்கையில உண்மையுள்ளவரா? சாதாரண எளிமையான ஒரு மனிதர் காவி வைக்கிதான் கட்டிப்பாரு. இப்ப இருக்காரா இல்லையான்னு தெரியல. எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நல்ல பழக்கம், என்னோடு நல்ல பழக்கம். ஒருவேளை ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை என்ன பண்றதில்ல, கைவிடுறதில்ல. அருமையான அன்பு ஜெபராஜ் ஊழியரே, நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க உண்மையாய் இருப்பாயானால் நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாமல் மேலாவாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எவ்வித ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு உன்னை எதிர்த்து நிற்பவன் ஒருவன் உனக்கு முன்னால என்ன பண்றதில்ல, ஆப்போசிட்ல நிக்கிறது இல்ல. யானை முன்னால எதுவுமே, சிங்கமே வந்து யானை முன்னால அடிக்க முடியாது யானைய. அந்த பலனை உனக்கு தரும் ஆண்டவர், அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். தகப்பனே, எங்களுக்கு அப்படி ஒரு பலத்தை தாங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க, உங்களுடைய வழியிடத்தை தாங்க. உங்களை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஜெபராஜ் பாஸ்டருக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவு கைவிடுகிறது. என் வாழ்க்கையில அதை செய்யணும், என் வாழ்க்கையில எனக்கு செய்யணும். ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சேன். 10th 11th SSLC ஜஸ்ட் பாஸ் 230 மார்க். இன்னைக்கு WMA BA BD இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுல நஷ்டம் குப்பை, இது ஒண்ணுமே இல்லை. 2 ட்ரெஸ், காக்கி ட்ரெஸ், வெள்ளை சட்டை. இன்னைக்கு எவ்வளவு ட்ரெஸ் இருக்குன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை வந்திருக்கிறோம். அதை நோக்கி பாருங்க. உம்மை நம்பி வந்தேன், நான் குத்தப்படல, உந்தையை என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் குத்தப்படல, உந்தையை என்ன கைவிடல. தகப்பனே, வாக்குத்தத்தை சொல்லி ஜெயிக்கிற அன்பு பிள்ளைகளை ஒரு கரத்துல தருகிறோம்ப்பா. நீ கொடுத்த நான் வாக்குத்தத்தை நான் சொன்னப்பா, பயப்படாதே, உன்னோடு இருந்து நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு அந்த வாக்குத்தத்தை இந்த வருஷத்துல அந்த 9 மாதங்கள் கடைசி பொழுது எனக்கு நீடிச்சிருக்கீங்க. நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பலமும் கேடமும் சொன்னீங்கல்லப்பா. இபி ஸ்ட்ரென்த்னு ஆபிரகாம் சொன்னீங்கல்ல. ஆபிரகாம் உடனே கேட்கிற, வீட்டுல குழந்தை இல்லையே, நீங்க எப்படி இந்த பிளஸிங் தந்தீங்கன்னு கேட்கிற. கேட்கிறப்போ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சகோதரி கேட்டுக்கொண்டிருக்காங்க. பல கற்பத்தின் கனிகள் உருவாகி அழிந்து கொண்டே இருக்குப்பா. 3 மாதம் 4 மாதம் 5 மாதத்துல கற்பத்தின் கனி நிக்கலப்பா. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசைக்குடைய எத்தனையோ தொழில்கள் பழம் வாங்கி வித்தேன், இட்லி சுட்டு வித்தேன், ரோட்ல கடை போட்டேன், எவ்வளவோ கஷ்ட வேதனையில இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டத்துல வேலைக்கு போறப்பா. ஒரு இட்லி கடையில ஒரு 200 ரூபாய் சம்பளத்துக்கு போறேன், எனக்கு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா ஒரு விசை கூட மனமறங்கப்பா. நான் வேலை செய்யற இடத்துல என்னோடு இருக்கிற மக்கள்லாம் நல்லா இருக்காங்க. நானும் ஒரு ஸ்லம் ஏரியால இருக்கிறேன், வசதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் படிக்கல, கை நாட்டு, எனக்கு வாழ்வு கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக நான் படிக்கல, என் கணவர் படிக்கல,
என் பிள்ளை எப்படி நீட்ல பாஸ் பண்ண முடியும், என் பிள்ளைக்கு எப்படி எம்பிபிஎஸ் கிடைக்கும், என் பிள்ளை எப்படி விஞ்ஞானியா மாறுவாரு, என் பிள்ளை எப்படி உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவாரு, அதுக்கு ஒரு வழி இருக்காப்பா. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு குடும்பத்திற்காக தகப்பனே மறந்துடுங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை வரட்டும் தகப்பனே, உங்களுடைய இறக்கம் வரட்டும் தகப்பனே, உங்களுடைய விடுதலை வரட்டும் தகப்பனே. அந்த சகோதரத்தை சொல்லியிருக்கீங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கை விடுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தின்படி எங்களுக்கு இறங்குங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை ஷாலும் ரகபோத் திருச்சபையை சமாதானத்தின் தேவன் பெருக செய்வார் வார்த்தையின்படி இந்த திருச்சபையை சகோதரனே சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருவாய். நான் உன்னை வாழ்த்துகிறேன். வாழ்த்தின்படி திருச்சபைக்கு வந்த இந்த ஊழியர்களாக அநேக ஊழியர்கள் வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஊழியர்களாக நாங்கள் இந்த திருச்சபையை வணங்குறோம், இந்த திருச்சபையை வாழ்த்துறோம், இந்த திருச்சபையோடு உயர்விற்காக திருச்சபையுடைய பெருக்கத்திற்காக ஜெபிக்கிறோம். அறுவடை மிகுதி